வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிர் அறிவுமவன். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிர் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவார், காணோ இன்ப துன்பமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவார், காணோ இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனில் தான் நீ உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீயொன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீயொன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. தந்தை தாயிரும் ஒன்று சேர்ந்து தடை தொழுகுடலாகி உலகில் வந்தேன்.
உலகில் வந்தேன். அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த கரும் பிறவியில் முன்வினையறுத்த எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு இந்த கரும் பிறவியில் முன்வினையறுத்த எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த குரு குதவி குரு உயிரும் சேர்க்கே வணங்கி குரு திருவடிகை வாழ்த்தி வாழ்வேன். வந்த குரு குதவி குரு உயிரும் சேர்க்கே வணங்கி குரு திருவடிகை வாழ்த்தி வாழ்வேன். பஞ்சபூத நவகிரகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறந்தேன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறந்தேன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறந்தேன். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். தவம் தொடங்குகிறோம். பஞ்சபூத நவகிரக தவம். பஞ்சபூதங்கள்ல பிருத்திவி, அப்பு, தேய், வாயு, ஆகாசம் என்று சொல்றார்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இவற்றில ஐந்தாவது தத்துவமாகிய மண், நிலம், அதையே நாம் இப்பொழுது தவத்துக்கு எடுத்துக்கொள்வோம். நிலத்துக்கு அறிகுறியாக இந்த உலக உருண்டையே நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். இந்த உலக உருண்டை மிகப்பெரியது, 25,000 மைல் சுற்றளவு உடையது. மண்ணு, லோகங்கள், ரசாயனங்கள் இவற்றால் ஆனது. தன்னைத்தானே விரைவாக 1000 மைல் வேகத்துல மணிக்கு தன்னைத்தானே சுற்றிக் கொண்டிருப்பது. சூரியனை ஒரு நாள் ஒன்றுக்கு 16 லட்சம் மைல் சுற்றி வரக்கூடியது. இத்தகைய வியத்தகு போல் இந்த நிலம் உலகம். அதனுடைய மேன்மையை மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுவோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுவோம். இந்த பிரபஞ்ச பரிணாமத்துல இந்த நில உலகின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். இந்த நில உலகம் என்ற மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். மண்ணை பயனுள்ள முறையில வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். மண் என்ற நிலம் மீது, நில உருண்டை மீது மனம் செலுத்தி தவம் இயக்குவோம். பிரபஞ்ச பரிணாமத்துல 4வது தத்துவமாகிய நீரின் மேல் தவம் தொடங்குகிறோம். உலக உருண்டையின் மீது 128 பகுதி நிலம். அந்த நிலத்தில பெரும் பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறது. நீரின் இருப்பை மேகங்கள்ல, தாவரங்கள்ல, உயிரினங்கள்ல நாம் உணர முடிகிறது. நீர் அவ்வளவு உயிர் வாழ்க்கைக்கு அவசியம் என்று தெரிந்து கொள்வோம். நீரின் பெருமையை
நினைந்து மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நீராலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா தொழில்களிலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவோம். நீரை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நீரின் மேல் மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பின் மீது தவம் தொடங்குகிறோம். பூமி பிறந்து கொண்டே இருக்கிறது. நடுமையத்திலே கனத்த அணுக்கள் எல்லாம் நெருக்கமாக கூடிக்கொண்டே இருக்கின்றன. அதனுடைய நெருக்கம் அணுச்சிதவு ஏற்பட்டு எப்பொழுதுமே ஒரு பெரிய நெருப்பு பூமியின் நடுமையத்துல ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய கனல் மேல் பகுதி வரையில வந்து உயிர்கள் வாழ்வதற்கு உதவியாக இருக்கின்றன. மனவிரிவு கொண்டு நெருப்பின் பெருமையை மதித்து போற்றி மகிழ்கிறோம். நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். இந்த பிரபஞ்ச பரிணாமத்துல நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நெருப்பாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் நாம் காப்பு பெறுவோம். நெருப்பை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய கலையை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இரண்டாவது தத்துவமாகிய காற்றின் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த நில உலகத்தின் மீது 10 மைல் வரையில அடர்த்தியாகவும் இன்னும் கொஞ்ச தூரம் லேசாகவும் காற்று கவசம் போல இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. காற்றுதான் எல்லா உயிர்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கின்றது. மனவிரிவு கொண்டு காற்றின் பெருமையை மதித்து போற்றுகிறோம். காற்றோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். காற்றாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். காற்றை பயனுள்ள முறையில உபயோகித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். முதல் தத்துவமாகிய விண்ணின் மீது தவம் தொடங்குகிறது. இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமான நுண்ணிய இயக்க மூலக்கூறாகிய இந்த விண், இந்த உயிராற்றல் நமது உடலிலே உயிராற்றலாக இருப்பதே பிரபஞ்சம் முழுவதிலும் இந்த விண்ணின் சேர்க்கைதான் மற்ற 4 பூதங்களும். விண்ணின் பெருமையை உணர்ந்து மதித்து போற்றுகிறோம். விண்ணோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். விண்ணென்ற ஆகாச ஆற்றலாலும் அதிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவோம். விண்ணை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்துக் கொள்வோம். விண்ணின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கக்கூடிய விண்கலத்தை
சக்திகளத்தை நோக்கி இந்த தவம் ஏற்ற வேண்டும். இந்த பின் நிறைந்த சக்திகளமாகிய அந்த ஆகாசத்துல, மகா ஆகாசத்துல பல கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே. அவற்றிலே ஒரு சூரியன் தான் இப்பொழுது நம் உலகம் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சூரியன். அதை சேர்ந்த கிரகங்கள் எல்லாம் சூரிய குடும்பம் என்று சொல்லுகிறோம். சூரிய குடும்பத்தை சேர்ந்த எல்லா கோள்களும் நமது உடலுக்கும் மனதுக்கும் நேரடியாக நெருங்கிய தொடர்புடையவை. இப்பொழுது இந்த 9 கோள்கள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். முதல்ல சூரியனை நமது தவத்துக்காக நினைத்துக் கொள்கிறோம். சூரியன் ஒரு பெரிய நெருப்பு கோளம். அது பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரியது என்று கணக்கெடுத்திருக்கிறார். ஆரஞ்சு நிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 25 நாட்களுக்கு ஒரு சுற்று தன்னைத்தானே முடித்துக் கொண்டு இயங்குவது சூரியன். சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் வாழ்க்கையிலே வெற்றி, அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. சூரியனுடைய காந்தாலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சூரியன் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். புதன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனுக்கு அப்பால் 3 கோடி மைல் தொலைவிலே இருந்து கொண்டு சூரியனை வலம் வந்து கொண்டிருப்பது புதன். பசுநிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 88 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது புதன். புதனுடைய காந்தாலை கதிர்கள் அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. புதனுடைய காந்தாலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே புதனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாறு புதன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். சுக்கிரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனை சுற்றி 2வது வட்ட பாதையில சுக்கிரன் 6 கோடி மைலுக்கு அப்பால் பலம் வந்து கொண்டிருப்பது. 225 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது சுக்கிரன். சுக்கிரனுடைய காந்தாலை கதிர்கள் மகிழ்ச்சி, வாழ்க்கையில மேன்மை, நட்பு இவையெல்லாம் அளிக்க வல்லது. சுக்கிரனுடைய காந்தாலை கதிர்கள் நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சுக்கிரனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சுக்கிரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். சந்திரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம்.
சூரியனிலிருந்து மூன்றாவது வட்ட பாதையில சுழன்று கொண்டிருப்பது, வலம் வந்து கொண்டிருப்பது நில உலகம். 9 கோடி மைலுக்கு அப்பால் அந்த நில உலகத்தை வலம் வந்து கொண்டிருப்பது சந்திரன் 2,30,30 மைலுக்கு அப்பால். 29 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது சந்திரன். சந்திரனுடைய காந்தாலை கதிர்கள் நமது இரத்த ஓட்டத்திலே சீர்மை அமைப்பது, அறிவிலே மேன்மை தருவது, வாழ்க்கையில் பலம் தருவது. எப்பொழுதுமே சந்திரனுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு இந்த நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டே இருக்குமாறு சந்திரன் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். செவ்வாய் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். இது 4வது வட்ட பாதையில சூரியனை சுற்றி கொண்டிருப்பது 14 கோடி மைலுக்கு அப்பால் இருந்து கொண்டு 18 மாதங்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு செந்நிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது செவ்வாய். செவ்வாயினுடைய காந்தாலை கதிர்கள் அச்சமின்மை, விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. செவ்வாயினுடைய காந்தலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே செவ்வாயினுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நலமே செய்து கொண்டிருக்குமாறு செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். குரு என்ற ஆற்றல் மிக்க பெருங்கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 48 கோடி மைலுக்கு அப்பால் வலம் வந்து கொண்டிருப்பது குரு. பொன்னிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 12 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது குரு. குருவினுடைய காந்தலை கதிர்கள் மெய்யுணர்வு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. குருவினுடைய காந்தாலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதும் குருவினுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக குரு என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். சனி என்ற ஆற்றல்மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 6வது வட்டப்பாதையில 88 கோடி மைலுக்கு அப்பால் பலம் வந்து கொண்டிருப்பது சனி. சனியினுடைய காந்தலை கதிர்கள் சாம்பல் நிறமானவர். 30 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு சாம்பல் நிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது சனி. சனியினுடைய காந்தலை கதிர்கள் ஆயுள் நீளம், பொருள் வளம், மனவளம் அனைத்தையும் அளிக்க வல்லது. சனியினுடைய காந்தலை கதிர்கள் நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சனியினுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாறு சனி என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம்.
ராகு கேது என்னும் ஆற்றல் மிக்க காந்தாலை பாதைகள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனின் நடுமையத்தில அணுக்கள் செயலற்று நின்று விடுகிறது. அது சுத்த வெளியாகி பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை, அதுவே கரும்புள்ளி எனப்படுகிறது. அது மேலும் மிக மிக அங்கே நிற்க முடியாமல் பிரபஞ்சம் முழுவதும் கொடுபோன்று ஆரம்பித்து பிரபஞ்சமெல்லாம் கடந்து சுத்த வெளியோட கலந்து கொண்டிருக்கிறார். சூரியனின் இருபுறமும் இவ்வாறு எப்பொழுது இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய பிளாக் ஹோல், கருநிறமான காந்தாலை பாதைகள், ஒரு புறம் கேது என்றும் ஒரு புறம் ராகு என்று சொல்லுகிறோம். ராகு கேது இரண்டுமே கருநிறமான அலைகளை வீசிக்கொண்டு இருப்பவை. ராகு கேது காந்தாலைகள் மெய்விளக்கம், வாழ்க்கை வளங்கள், உடல் நலம் அனைத்தும் அளிக்க வல்லவை. ராகு கேது காந்தாலைகளில் இருந்து நாம் ஆற்றலை பெற்று ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே ராகு கேது ஆற்றல்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக ராகு கேது என்னும் காந்தாலை பாதைகள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இந்த பேரியக்க மண்டலத்திலே இந்த சூரிய குடும்பத்தை போன்று கோடான கோடி சூரிய குடும்பங்களை பார்க்கிறோம். அவைகளெல்லாம் நட்சத்திரம் என்று வழங்குகிறோம். அப்படி எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் 12 வீடுகளாக பிரித்து இருக்கின்றார்கள். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று எல்லா நட்சத்திர தொகுதிகளில் இருந்தும் நமக்கு எப்பொழுதுமே ஆற்றல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எல்லா தொகுதியினுடைய ஆற்றல்களும் நமக்கு நலமே செய்து கொண்டிருக்குமாக இந்த 12 வீடுகளாக உள்ள இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அப்பால் செல்லுகிறோம். சுத்த வெளி மெய்ப்பொருள், அதே மெய்ப்பொருள் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதையும் அணுக்களுக்கு இடையேயும் அணுக்களுக்கு மத்தியிலேயும் இருப்பதை உணர்கிறோம். அதே மெய்ப்பொருள் நமக்குள்ளாக அறிவாக விளங்கிக் கொண்டிருப்பதை உணர்கிறோம். நமக்குள்ளாக அந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியில கெட்டி பொருளாக உடல், ரத்த ஓட்டம், வெப்பம், காற்று, உயிர், இந்த 5 பௌதீக பிரிவுகளையும் உணர்ந்து கொள்கிறோம். எல்லாவற்றையும் அறிவு ஆண்டு கொண்டிருப்பதை உணர். இதையே போன்று ஒவ்வொரு மனிதரிடத்தும் ஒவ்வொரு உயிர்களிடத்தும் அமைந்திருப்பதை உணர்கிறோம். அந்த உயிர்கள் சொந்தம் இல்லாத முறையில வாழும் அளவுக்கு நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளவும், சொந்தம் படும் உயிர்களுக்கு இயன்ற வரையில உதவும் நாம் கருணையோடு செயல்புரிய வாழ முனைவோம். இந்த பேரறிவில, இந்த விரிவான மனநிலையில எப்பொழுதும் மறவாது இருந்து கொண்டு நம் வாழ்வை நடத்தி வருவோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணைவரை நினைந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து கூறுவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை ஒவ்வொருவராக நினைந்து வாழ்க வளமுடன் வாழ்முடன் என்று வாழ்த்து கூறுவோம். உடன் பிறந்தவர்களையும் நினைந்து ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம். நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம்.
தொழில்துறையிலே கடமையிலே தொடர்புடையவர்களை எல்லாம் ஒவ்வொருவராக வாழ்த்துக் கொள்வோம். தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர்களுக்கும் எதிரிகளாக நினைப்போருக்கும் வாழ்த்து கூறுவோம். அவர்கள் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற கருணையோடு வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்றிய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நிகழ்த்தும் ஆன்மீக உலக சாதனை தவம். நாள் மார்ச் 28ஆம் தேதி மாலை 6 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி தினம். இந்த தினத்திலே, இந்த உலக சாதனை தவத்திலே அன்பர்கள் பெருவாரியாக குடும்பத்தோடு கலந்து கொண்டு மற்றும் நண்பர்களையும் அழைத்து அத்தனை பேரும் அதிலே ஈடுபட்டு நாம் 1,00,000க்கும் அதிகமான அன்பர்கள் இது கலந்து இந்த சாதனையை நிகழ்த்தி தவத்தினுடைய சிறப்பையும் மேன்மையும் உலகுக்கு அறிவிப்போம் என்று கூறி, நீங்கள் அனைவரும் அவசியம் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெருவாரியாக பங்கேற்று எல்லோருக்கும் இந்த தவத்தை உணர்த்துகின்ற வகையிலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறை அருளையும் குருவருளையும் வாழ்த்தி வணங்கி இன்றைய நிகழ்வினை துவங்குகின்றோம். வாழ்க வளமுடன். ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் மூலமாக இணைந்திருக்கும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய மாலை நேர சிறப்புரையை இனிதே துவங்குகின்றோம். இன்றைய மகரிஷி அவர்களினுடைய கவிதை ஞானக்களஞ்சியத்தில் அன்பின் செயல் என்ற தலைப்பில் இயற்றப்பட்ட 584வது கவி. அன்பின் செயல். அனைத்து உயிரும் ஒன்றென்றறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும். அனைத்து உயிரும் ஒன்று என்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும். இந்த கவிக்கான விளக்கமாக மகரிஷி அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், வாழ்வின் நோக்கம் இனிமையாக வாழ்வதாகும். இனிமையாக வாழ வேண்டுமென்றால் மனித பிறவியின் நோக்கம் நிறைவு பெற வேண்டும். பிறவியின் நோக்கம் இறை உணர்வை அறிதல், அடைதல், அனுபவித்தல் ஆகும். இறை உணர்வு என்பது உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாகவும் இருக்கிறது என்பதை அனுபவமாக உணர்வதாகும். அறிவது அனுபவித்தல் ஆகாது. அறிவை அறிய வேண்டுமானால் அறிவின் அலையாக உள்ள மனதை அறிய வேண்டும். மன அலையை படிப்படியாக குறைத்து கொண்டே வந்தால் மனதின் அடித்தளமாக மறுமுனையாக இருப்பது அறிவு என்பது அனுபவமாகும். இதே போலத்தான் எல்லா ஜீவன்களிலும் உள்ளது என்பதை உணரும் போது ஒன்றே பலவாகி எல்லாமாகி உள்ளதை உணரலாம். அந்த மன விரிவில் தன்னில் எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் தன்னையும் உணரலாம். அந்த உணர்வின் அடிப்படையில் செய்யும் செயல்களெல்லாம் எவ்வுயிரும் தம் உயிர் போல் உணர்ந்து கடமைக்காகவே கடமை செய்தல் என்ற முறையில் நடைபெறுவது இயல்பாகும்.
செய்கின்ற செயல்களெல்லாம் அன்பின் வெளிப்பாடாகவே அமையும் என்ற மகரிஷி அவர்களின் கருத்துக்கு இணங்க விரிந்த நிலைத்த அன்பு என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்க முதுநிலை பேராசிரியர் முனைவர் இளமுருகன் ஐயா அவர்கள் கோவையிலிருந்து நம்மிடையே இணைந்துள்ளார்கள். சிந்தனைக்கு முன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு அறிமுக உரை. முதுநிலை பேராசிரியர் முனைவர் இளமுருகன் ஐயா அவர்கள் அருட்தந்தை அவர்களுடைய அணுக்கத் தொண்டர், கோவையைச் சார்ந்தவர். ஐயா அவர்களுடைய பெற்றோர்கள் பேராசிரியர் சுப்பு, பேராசிரியர் மரகதம் ஆவார்கள். 2 சகோதரிகள். ஐயா அவர்களின் சிற்றப்பா பேராசிரியர் உலகநாதன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களின் குழந்தைகள் தாய்மாமா என்று குடும்பத்தோடு மனவளக்கலையில் இணைந்தவர்கள். அருட்தந்தையின் ஆசிகளோடு அருட்பணியாற்றிக் கொண்டிருக்கும் எளிய மனிதர். குருநாதரின் வழியாக அன்பும் கருணையும் கொண்டு கடந்த 40 ஆண்டு காலமாக அருட்பணியில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டுள்ளார்கள். கல்வித்துறையிலும் பல்வேறு உயர் பொறுப்புகளை வகித்து வந்துள்ளார்கள். தற்போது முழு நேர சேவையாக மனவளக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சிறப்பாக தொண்டு செய்து வருகிறார்கள். இத்தகைய சிறப்பிற்கும் பெருமைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் முனைவர் இளமுருகன் ஐயா அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்று விரிந்த நிலைத்த அன்பு என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தந்தை தாய் இருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி இவ்வுலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடி வணங்கி வாழ்த்தி நலம் காண்போம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு 1 முதல் 6 கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என்னை அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டரினி எனும் என் மெய் உணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. அறிவேதான் தெய்வமென்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோர். இந்த புனிதமான நல்ல தினத்திலே அருட்தந்தையின் அன்பு சீடர்களாய் மனவளக்கலையின் உன்னதமானவர்களாய் ஆன்மீக நாட்டம் கொண்டு அருட்துறையிலே ஈடுபட்டு மனவளக்கலை என்கின்ற அன்பு குடும்பத்தின் உண்மை உறுப்பினர்களாய் இருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்கின்றோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறையருளை பிரார்த்தித்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். நம்முடைய ஆழியாறு அறிவுத்திருக்கோவில் சார்பில் விரிந்த நிலைத்த அன்பு என்கின்ற தலைப்பிலே நாம் அருட்தந்தையின் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இந்த சிந்தனை மனிதர்களாக வாழ வேண்டும், மனிதர்களாக உயர வேண்டும் என்கின்ற சிந்தனை இருக்கின்ற அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை. அன்புதான் தெய்வம், அன்பே சிவம். இந்த உலகம் முழுவதும் அன்புதான் நிறைந்திருக்கிறது, நீடித்திருக்கிறது. அதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். மனவளக்கலையில் ஈடுபட்டு அருள் ஆசானின் ஆசைகளை பெற்ற பிறகு அன்பும் கருணையுமாய் நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையை விரிந்த நிலையிலும் நிலைத்த அன்பின் தரத்திலும் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் பயிற்சிகளை மேற்கொண்டதன் முதிர்ச்சியை இந்த அன்பான வாழ்க்கையின் மூலம்தான் நாம் உணர முடியும், அனுபவிக்க முடியும். அன்பே சிவமாய் அமர்ந்த நிலையில் இன்றைய சிந்தனையை மேற்கொள்ளுவோம். அப்பொழுதுதான் விரிந்த நிலைத்த அன்பை நாம் உணர முடியும். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கின்ற சித்தர்களின் வாக்கிற்கு இணங்க அன்பே சிவமாய் அமர்ந்த நிலையில் நாம் நம்முடைய சிந்தனைகளை மேற்கொள்ளும் பொழுது அன்பு ஒன்றுதான். அதை பல்வேறு நிலைகளிலே நாம் விளங்கிக் கொள்ள முயற்சிக்கின்றோம். அதனால்தான் தலைப்புகள் பல்வேறு வார்த்தைகளின் ஜாலத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. மகரிஷி மிக அற்புதமாக சொன்னார்கள், அன்பாக இருங்கள் என்று சொல்கிறோமே, நாம் உண்மையிலேயே அன்பாக இருக்கிறோமா? அன்பு என்பதை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அன்பு என்றால் என்ன? இதை ஆழ்ந்து நாம் ஒவ்வொருவரும் தனியாக அமர்ந்து சிந்திக்கும் பொழுது, அன்பு என்பது ஆரம்ப காலங்களில் அது ஒரு உணர்வு நிலை. இட்ஸ் a kind of a feeling, perception, it's an emotion. அது ஒரு உணர்ச்சி, அது ஒரு உணர்தல், அது ஒரு புரிதல். அன்பு என்பது ஒரு புரிதல். ஆனால் அதை உணர வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி முடியும்? மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், நாம் இறை உணர்வு பெற்றால் அன்பை உணர முடியும். உணர்ந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்று சொன்னார்கள். நண்பர்களே, எண்ணி பார்ப்போம். அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல. அன்பு என்பது இறை நிலையின் வெளிப்பாடு. அன்பு என்பது பூரணத்துவம். அன்பு என்பது முழுமை. அன்பு என்பதுதான் அறிவாக மலர்கிறது. அன்பு என்பதுதான் இந்த பிரபஞ்சமாக விரிகிறது. அன்பு என்பதுதான் ஆதியிலே இருந்து இன்று வரையிலும் பரிணாமத்தில் பல்வேறு நிலைகளிலே இயற்கையின் எழுச்சியாக அது விளங்கிக் கொண்டிருக்கிறது. இறை நிலையை உணராமல் நாம் அன்பினை உணர முடியாது. காரணம், இறை வேறு, அன்பு வேறு அல்ல. அருட்தந்தை மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள், அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய்.
என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுடன். கண்ம வினைகளெல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன் என்று சொல்கிறார்கள். எனவே அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், அன்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால், நாம் அன்பாக வாழ வேண்டுமானால், அன்பை பற்றி பேச வேண்டுமானால், அன்பை பற்றி நாம் விளக்க வேண்டுமானால், இந்த வார்த்தையை நாம் உணர்வதற்கே நாம் இறை உணர்வு பெற்றிருக்க வேண்டும். சாதாரணமாக நாம் அன்பாக, அன்புமிக்கவர்களாக என்று அந்த வார்த்தையை சொல்வதில் நமக்கு எந்த விதமான ஒரு பயனும் இல்லை. உணர்ந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. இப்போ இறை உணர்வு பெற்றால் நாம் ஆதி நிலையோடு நம்மை ஒன்றி கலக்கச் செய்தால், நாம் இறைவனாகவே மாறினால் நம்மிடத்திலே அன்பு மலரும். நாம் எப்படி இருப்போம்? இறைவன்களாக இருப்போம். அதை உணர்ந்துதான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். அறநெறிச்சாரத்தில் நான் ஒரு முறை இதை சொல்லி இருக்கிறேன். இன் சொல் விளை நிலனாய் ஈதலே வித்தாக, வன் சொற்கள் வன் சொல் கலை கட்டி, வாய்மை இருவாட்டி, அன்பு நீர் பாய்ச்சி, அறக்கதிர் ஈன்போர் பைங்கூழ் சிறுகாலை செய் என்று ஒரு அற்புதமான பாடல். இன்சொல்தான் நம்முடைய விளைநிலமாக இருக்க வேண்டும். ஈதல் கொடுப்பதுதான் அதிலே வித்தாக இருக்க வேண்டும். தேவையற்ற கடும் சொற்களை எல்லாம் நாம் கலைகளாக நாம் எடுத்துவிட வேண்டும். வாய்மையைத்தான் நாம் எருவாக இட வேண்டும். அன்பு நீர் பாய்ச்சினால் அறக்கதிர் நமக்கு அங்கே விளையும். என்ன ஒரு உன்னதமான சிந்தனை! வள்ளுவர் சொல்லுகின்றார், உற்ற நோய் நோற்றல், உயிருக்கு உருகன் செய்யாமை, அற்றையே தவத்திற்கு உரு. தவம் என்றால் என்ன? பாரதி சொல்கிறார், செய்க தவம் செய்க தவம் நன்னெஞ்சே, நீ தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பிற்சிறந்த தவமில்லை, அன்புடையோர் இன்புற்று வாழ்தல் இயல்பு. அப்போ எது தவம்? அன்பாக இருத்தல் தவம். தவம் செய்தால் நாம் எப்படி மாறுவோம்? அன்பாக மாறுவோம். அப்படி மாறுவதற்கு நாம் இறை உணர்வினை பெற வேண்டும். அன்பே இப்படிப்பட்ட உணர்வை நமக்கு கொடுக்கிறது என்று சொன்னால் அது என்ன விரிந்த அன்பு? அன்பு எல்லை இல்லாதது. இறை உணர்வு பெற்றுவிட்டால் நமக்கு எந்த விதமான ஒரு குறுகிய எண்ணமும் எல்லை கட்டும் மனப்பான்மையும் நமக்கு வராது. அதனால்தான் நம்முடைய அன்பு இந்த பிரபஞ்சத்தைப் போல விரிந்திருக்க வேண்டும். அதையும் தாண்டி இருக்கின்ற சுத்தவெளி அளவுக்கு அது விரிந்திருக்க வேண்டும். நாம் மெய்ப்பொருளை உணர்ந்த ஞானிகளாக நம்மை உருமாற்றிக்கொள்ளும் அளவுக்கு நம்முடைய அறிவு விரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் அதை விரிந்த அன்பு என்று சொன்னார். ஏன் அது விரிந்திருக்க வேண்டும்? நாம் நம்முடைய விரிவை உடல் வரையில் தான் எல்லை கட்டிக் கொள்கிறோம். அது நம்முடைய பழக்கத்தின் காரணமாகவும் நம்முடைய பதிவின் காரணமாகவும், சுவாமிஜி சொல்வதைப் போல எல்லையற்ற பரவெளியாய் நாம் எண்ணத்தை விரித்து அகன்று அப்படியே நாம் அங்கே நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எண்ணி பாருங்கள், இந்த உடல் வரையில் எல்லை கட்டிய மனம், உடலை தாண்டி ஓரளவுக்கு விரிந்து எல்லை கட்டிய மனம், நம்ம உண்மையிலேயே அப்படி எல்லையற்ற பரவெளியாக விரிந்திருக்கிறோமா? மனம் திகைக்கின்றது. சுவாமி சொல்கிறார், அந்நிலையில் நிற்க நிற்க இல்லை என்று புலன் கருதும், இருப்பு நிலை அறிவு எய்தும், இது உண்மை 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 என்று சொல்லுவார்கள்.
அப்போ எல்லையற்ற பரவெளியாக நாம் எண்ணத்தை விரித்து அகன்று நாம் அந்த உணர்விலே லயித்து நாம் அதுவாகவே மாறினால் நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? விரிந்த அன்பாக இருக்கிறது, எல்லையில்லாததாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நம்முடையது என்று நமக்கு தோன்றுகின்றது. பழைய ஒரு பாடல், எல்லைகள் இல்லா உலகம் என் உள்ளமும் அதுபோல் விளங்கும் என்று ஒரு வரி வரும். அந்த உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? விரிந்து இருக்க வேண்டும். நிலைத்த அன்பு என்பது எது? நமக்கு நேற்று இந்த அன்பு என்கின்ற உணர்வு இருந்தது. இன்று அந்த உணர்விலே கொஞ்சம் மாற்றம் இருக்கின்றது. ஒரு 10 நாளைக்கு முன்னால் நான் ரொம்ப அன்பாக தான் இருந்தேன். இப்போ கொஞ்சம் அப்படி இல்லை. பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக என்னுடைய அன்பு என்கின்ற உணர்வினை நான் மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கிறது. நாளைக்கு நான் கண்டிப்பாக அன்பாக இருப்பேன். அல்லது என்னுடைய குடும்பம், என்னுடைய சுற்றம், எனக்கு தெரிந்தவர்கள், இவர்களுக்கோடு மட்டும் நான் அன்பை பரிமாறிக்கொள்வேன் என்கின்ற இறுகி குறுகிய மனம். அப்படி இல்லாமல் நான் நேற்றும் அன்பாக இருந்தேன், அதற்கு முன்னமும் அன்பாக இருந்தேன், இன்றும் அன்பாக இருக்கிறேன், நாளையும் அன்பாக இருப்பேன், அன்றும் இன்றும் என்றும் என்றென்றும் நான் அன்பு நிறைந்த மனிதனாக வாழ்வேன் என்று உணர்ந்து கொண்டு எந்த விதமான ரிசர்வேஷன்ஸ் என்று சொல்லுவோம், அந்த குறியீடுகளை எல்லாம் தாண்டி நாம் ஆழமான அன்போடு இருந்தால், எந்த விதமான பேதமும் இல்லாத அன்பு நம்மிடத்தில் இருந்தால் அதை நாம் விரிந்த அன்பு, நிலைத்த அன்பு என்று சொல்லுவோம். அதனால்தான் இன்றைய சிந்தனை விரிந்த நிலைத்த அன்பு. அன்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இறைநிலை உணர வேண்டும் என்று எளிமையாக வார்த்தைகளிலே சொல்லிவிட்டோம். ஆனால் அதை நாம் எப்படி உணர்தல்? தவம், தவம், தவம். அந்த தவம்தான் நம்மை அந்த இறைநிலைக்கு அழைத்துச் செல்லும், இறை உணர்வை பெறச் செய்யும். இறைவனாகவே நாம் மாறிவிட்டால் நாம் விரிந்த நிலைத்த அன்பில் வாழ்பவர்களாகவே மாறிப்போம். அன்பு இன்பம் பயப்பது, துன்பம் போக்குவது, அது ஒரு ஆனந்த அனுபவம், அது ஒரு உண்மை உணர்வு, அது தெய்வீகம். அன்பே அருளாகின்றது, அன்பே கருணையாகின்றது, அன்பே ஈர்க்கின்றது, அன்பே சேர்க்கின்றது, அன்பே அனைத்தையும் ஒன்றாய் பார்க்கின்றது, அன்பே உயிர்களையெல்லாம் கோர்க்கின்றது. இந்த உலகம் முழுவதும் அன்புதான், எல்லாம் அன்பு. பார்க்கும் பார்வையில்தான், நாம் செய்யும் செயல்களில்தான், செயலின் விளைவில் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதில்தான் நாம் அன்பினை உணர முடியும். அதை அருட்தந்தை சொல்கிறார்கள், பருப்பொருளில் நுண் அணுவும் நுண் அணுவில் உட்பொருளாம் சிவமும் காண பார்ப்பவனே அவனாய், பார்ப்பதெல்லாம் அவன் அலையாய் உணரலாகும். பாருங்க, அப்படி காணுகின்ற காட்சி அனைத்தும் இறை காட்சியாகவே நம்மாலே பார்க்க முடிகிறது என்று சொன்னால் நம்முடைய அன்பு எப்படி இருக்கும்? தெய்வீகமானதாக இருக்கும். அதனால தான் பாரதி சொன்னார், அன்பிற் சிறந்த தவமில்லை என்று சொல்றார். மகரிஷி நமக்கு ஞான கவிகளின் மூலமாக அன்பை மிக மிக எளிமையாகவும் ஆழமாகவும் உணர்த்தி இருக்கின்றார்கள். ஆனால் நாம் அந்த வார்த்தைகளில் வசப்பட்டு விடுவதால் அதை தாண்டி நாம் சென்று அதை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. இந்த பாடல் நாம் கேட்டதுதான் இறைநிலை இன்பம், இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன். அதில் மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், அறிவின் உயர் நிலையில் அன்பும் கருணையுமாய் நெறியில் சிறந்த போது நீங்காத இன்ப ஊற்றாய்.
பொறியெனும் புலனைந்தின் பொங்குதன் மாத்திரையாய். அந்த அறிவின் உயர்நிலையில் நாம் அன்பும் கருணையுமாய் இருக்கின்றோம். எப்பொழுதுமே நம்முடைய அறிவை நாம் உயர் நிலையிலே வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் எப்பொழுதுமே அன்பிலேயே நாம் நிலைத்து நிற்க முடியும். அதை உணர்ந்து கொள்வதற்கு தவம்தான் நமக்கு வேண்டும். அன்பு எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும். அன்பு எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அன்பு இயல்பானது. அதனால்தான் மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்களே என்று சொல்லும் பொழுது அன்புமிக்க மனவளக் கலைஞர்களாக நம்மை அது உருமாற்றுகிறது. நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவத்தில் எனக்கு விவரம் தெரிந்து இன்று வரையிலும் அந்த அன்பை நான் முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த அன்பை நான் எல்லோருக்கும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். அந்த நிலைக்கு உயர்ந்த அந்த அலை இயக்கத்திற்கு வந்தவர்களால் மட்டும்தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். காரணம், அந்த சாமி சொன்னதைப் போல உணர்ந்தால் நம்மிடத்திலே அன்பு மலரும். உணரவில்லை என்று சொன்னால் நம்மிடத்திலே ஐயம்தான் வரும். அன்பு உணர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. அன்பு நாம் உணர்ந்தால்தான் பிறரையும் உணர வைக்க முடியும் என்கின்ற ஒரு அற்புதமான உணர்வு. அதை வெறும் வார்த்தைகளிலே நாம் விளக்க முடியாது. ஒரு கற்பனையில் நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த பாடல் நாம் பல முறை கேட்டிருக்கின்றோம். அன்பு ஈர்த்து பிடிப்பது என்று சொன்னோம். இந்த உலகத்தை நினைத்து பார்ப்போம். நமக்கு தெரிந்த அந்த சூரிய குடும்பத்தை நினைத்து பார்ப்போம். சூரியனை சுற்றிலும் 9 கோள்கள் சுற்றி கொண்டு வருகின்றன. நமக்கு தெரியும், இந்த பிரபஞ்சத்தில் இந்த சூரிய குடும்பத்தைப் போல கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன. நாம் நம் சூரிய குடும்பத்திலே இருந்து இந்த அன்பை விளங்கிக் கொண்டு அதை அப்படியே விரித்து கொண்டே செல்வோம். இத்தனை கோள்களும் இத்தனை எடையோடும் இத்தனை வேகத்தோடும் எப்படி இந்த சூரிய குடும்பத்திலே உலா வந்து கொண்டிருக்கின்றன. இறைவன் என்கின்ற பேராற்றல் அன்பு கொண்டு இந்த சூரிய குடும்பத்தை ஈர்த்து பிடிக்கவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு சூரிய குடும்பமே நமக்கு இருக்காது. அதுபோல் இந்த பிரபஞ்சத்தில் கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன. பேராற்றல், பேரறிவு, பூரணப் பொருள், சுத்த வெளி, வெட்ட வெளி, மெய்ப்பொருள், அதுதான் இதை ஈர்த்து பிடித்து கொண்டிருக்கிறது. மகரிஷியுடைய வார்த்தைகளை எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் பிளனம். இந்த பிளனம் என்கின்ற வார்த்தை முழுமையானது. சாமி சொல்கிறார்கள், அது ஒன்றுமில்லாதது, வெட்டவெளி என்று நாம் சொல்ல முடியாது. அது எல்லாம் வல்லது, ஆல் மைட்டி. அதனால் அது அனைத்தையும் மீட்டு பிடித்து கொண்டிருக்கிறது. சுத்த வெளியிலே இருந்து அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்துமாக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5 மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவாயாற்றும். இந்த தொடரில் ஆதியிலே இருந்து அழுத்தமெனும் உந்தாற்றல் மூலமாக நீதி நெறி உணர் மாந்தராக இருக்கின்ற நம்பரையிலும் இந்த தோற்றத்தையும் இந்த இயக்கத்தையும் ஈர்த்து பிடித்து இன்று வரையிலும் உயிரோட்டம் உள்ளதாக வைத்திருப்பது எது? அதுதான் ஆதி என்ற பரம்பொருளின் அன்பு. இதை ஒரு அற்புதமான கவியிலே சுவாமிஜர்கள் சொல்கிறார்கள். வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? நண்பர்களே, இது ஒரு அற்புதமான கவி. நாம் பல 1000 முறை சிந்திக்க வேண்டிய கவி. வெட்டவெளி சக்தி என்பதில்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? தொட்ட, தொடப்பட்ட,
இரு பொருட்களூடே தொட தொட்டதாய் என்னும் அரூபம் யாது. ஒரு பொருளை தொடுகிறோம், தொடுவதற்கு முன்னால் நமக்கும் அந்த பொருளுக்கும் இடையிலே என்ன இருக்கிறது? வெட்ட வழிதான் இருக்கிறது, சுத்த வழிதான் இருக்கிறது. தொட்டவுடன் நான் இந்த பொருளை தொட்டிருக்கிறேன், ஓ இது புத்தகம், இது செல்போன், இது மைக், இது பழம் என்று நம்மாலே உணர்ந்து கொள்ள முடிகிறது. தொட்ட பிறகு தொடுவதற்கு முன்னால் இருந்ததும் தொட்ட பிறகு உணர்வதும் எப்படி நிகழ்கிறது? தொடப்பட்ட பொருட்களிலே தொட்டதாய் என்னும் அரூபம் யாது என்பதிலே அதுதான் இறையாற்றல், அதுதான் அன்பு, அதுதான் தீர்த்து பிடிக்கும் சக்தி. பட்டப்பகலில் வானில் மீன்கள் தோன்றால் பார்வையில்லார்க்கு அவை எந்த நாளும் காணா. எட்டவில்லை அறிவிற்கு என்று சொன்னால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும் என்பார் மகிழ்ச்சி அவர்கள். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய குருநாதர் நமக்கு சொல்லி இருக்கின்ற நாம் சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசுவதோடு மட்டுமல்லாமல் நாம் செயல்படுத்தி அதை உணர்ந்து கொண்டு வாழ்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அந்த உண்மையை நான் நிறைய கவிகள் குறித்து வைத்திருக்கிறேன். 200 கவிகளை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதை நாம் வாழ்க்கையில் சிந்திக்க சிந்திக்க நாம் அதனுடைய ஆழ்ந்த அனுபவத்தை பெறும் பொழுது நம்மாலே அன்பினை உணர்ந்து கொள்ள முடியும். அன்பை உணர்ந்து கொண்டால்தான் நாம் அன்பினை பிறருக்கு விளக்க முடியும். அது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல, அது இறைநிலை உணர்ந்த தெளிவில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்மை பார்த்தவுடனேயே நம்மை தெய்வீகமானவர்களாக பிறர் உணரக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணர்வு. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை சுவாமிஜி அவர்கள் சொல்லுவார்கள். நம்முடைய இந்த கவி, அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர், அன்பு நிலையதை இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் அன்பர்களே வாரீர் என்று அழைக்கின்றார்கள். அந்த அன்பின் அழைப்பு நமக்கு எப்படி இருக்கும்? நாம் அன்பானவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த அன்பின் அழைப்பு நம்மிடத்திலே உணர்ந்து கொள்ள முடியும். சுவாமி சொல்கிறார்கள், அவர் எப்பொழுது ஒரு வாழ்த்து பாடினாலும் அவர் சொல்லுகின்றது, அன்பாகத்தான் நான் உங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறேன், உங்கள் மீது அன்பு வைத்துத்தான் நான் இந்த ஞானத்தை உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். அதை உணர்ந்து கொண்டு நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில் நீங்கள் அன்பானவர்களாக வாழ வேண்டும் என்று அவர் வேண்டிக்கொள்கிறார். அறிவென்ற தொட்டிலே உலகை ஏற்றி அன்பு ஊறும் சொற்களினால் வாழ்த்துப்பாடி சிறியவரும் பெரியவரும் நேர்மையோடும் சிந்தனையின் வளத்தோடும் அன்பு கொண்டு நெறியோடு வாழ்க என அழுத்தமான நினைவறைகளை பரப்பி தவம் செய்கின்றேன். சிந்தித்து பாருங்கள். அறிவென்ற தொட்டிலே உலகை ஏற்றி அன்பூறும் சொற்களினால் வாழ்த்துப்பாடு. இந்த கவியை படிக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளம் பூரிக்கும், உடனே மனம் விரியும். அப்படியே உலகை மகிழ்ச்சி அவர்கள் ஒரு தொட்டிலே ஏற்றி அவர் இந்த வாழ்த்து பாடுவதை இந்த ஒரு அகக்காட்சியாக எனக்கு விளங்கும். அன்பூறும் சொற்களினாலே அவர் வாழ்த்து பாடுகிறார். எப்படி? சிறியவரும் பெரியவரும் நேர்மையோடும் சிந்தனையின் வளத்தோடும் அன்பு கொண்டு நெறியோடு வாழ்கவன. அதான் முக்கியம். அந்த அன்பு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அதை கடைப்பிடிக்கும் பொழுது அதனுடைய வெளிப்பாடாக எப்படி இருக்கும்? நாம் ஆழ்ந்த உணர்வு பெற்றவர்களாக நம்முடைய உணர்விலே எப்பொழுதும் தோன்றி வெளிப்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பினுடைய ஒரு வெளிப்பாட்டினை நாம் எல்லோரும் அனுபவிக்கக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கை அமையும். இதை மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள். இறைவனது திருநிலையோடு இணைந்த போது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்துயர்ந்து மறைபொருளாம் அறிவு முழுமை பெற்று மா அமைதி பெறும். அது பேரின்பமாகும். இறைவனது திருநிலையோடு இணைந்தபோது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்துயர்ந்து மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மா அமைதி பெறும். அது பேரின்பமாகும். நிறை அறிவு நிலை ஈதே. அதுதான் அன்பு. எங்கே அறிவு பூரணம் பெற்றதோ, எங்கே இறைவனது திருநிலையோடு நாம் இணைந்தோமோ, எங்கே இன்ப துன்ப உணர்வுகளை கடந்தோமோ, எங்கே நம்மை நாம் உயர்த்தி கொண்டு மறைபொருளாக நாம் இருக்கின்ற அந்த அறிவினை, அதனுடைய முழுமைத்தன்மையை உணர்ந்து கொண்டு மா அமைதி பெற்றோமோ, பேரின்ப நிலையை உணர்ந்தோமோ, சிவத்தை அறிந்தோமோ, அப்பொழுதுதான் நம்மிடத்திலே அந்த அன்பு மலர்கிறது. நிறை அறிவு நிலை ஈதே. இந்த பேற்றை நினைந்தோ மறந்தோ உலகில் மனிதன் அந்த துறை நோக்கி வாழ்க்கை கடல் நீந்துகின்றான். துணை குருவே, வழி தவமும் அறமும் ஆகும். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழும் பொழுது மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், மெய்ப்பொருளே தானாக அறிவாய் ஆற்றும் மேன்மையினை உணர்ந்து விட்டார் பலர் என்றாலும், அப்பொருளே அனைத்துயிராய் ஆற்றும் உண்மை அறிந்து உயிரோடு உயிர் இணைய அன்பு ஊற்றாம். நண்பர்களே, எனக்கு உண்மையிலேயே நெகிழ்ச்சி ஆகிறது என்னுடைய மனம். இந்த வார்த்தைகளெல்லாம் என்னுள்ளே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. மெய்ப்பொருளே தானாக அறிவாய் ஆற்றும் மேன்மையினை உணர்ந்து விட்டார் பலர் என்றாலும், அப்பொருளே அனைத்துயிராய் ஆற்றும் உண்மை அறிந்து உயிரோடு உயிர் இணைய அன்பு ஊற்றாம். இப்பெரிய தகைமையினை சிலரே பெற்றார். இனியும் சில ஆண்டு காலம் செல்லச் செல்ல தப்பாது மக்களெல்லாம் மெய்யுணர்வார். தழைத்தோங்கும் அருள் நெறி இவ்வுலகமெங்கும். அந்த அன்பு ஊற்றில் நாம் எல்லோரும் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். அறிவறிந்தோர் சிவமாவார் அன்பு ஊறும். அறம் செழிக்க அவ்வறிவே நல்லுரம் ஆம். அறிவினது ஆற்றல் ஐம்புலன்கள் அனுபவத்தில் சிக்கிவிட வேண்டா பற்றாம். அறிவறிய மனதுக்கும் செயலுக்கும் ஓர் அரணாகும் பக்தி யோக நெறி இரண்டும். அறிவறிந்து அவ்வழியில் செயல்களாற்றும் அகன்ற பேரறமே மெய் ஞானமாகும் என்று சொல்லுவார்கள். அப்போ அறிவறிந்தோ சிவமாவார் அன்பு அங்கே ஊறும். நாம் அந்த இறை உணர்வில் நம்மை இணைத்து கொள்ளாமல் நாம் அந்த அன்பினை உணர முடியாது. அது நம்மிடத்திலே விழுந்த நிலைத்த அறிவாகவும் மாறாது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் எப்பொழுதும் சிந்தனையில் நாம் அந்த இறை உணர்விலேயே லயித்து கொண்டிருக்க வேண்டும். அதை ஒரு அற்புதமான ஆனந்த அனுபவமாக நான் உணர்ந்து அதை அனுபவித்து நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். கற்புலனால் காணுகின்ற பொருட்களூடே கருத்தூன்றி விண் அறிந்து அதற்கு மூல உட்பொருளாம்
பரம்பொருளை உணர்ந்தபோது உலகங்கள் தெய்வமயம். கண்ணாலே காணுகின்ற பருப்பொருளின் நுண்ணணுவும் நுண்ணணுவில் உட்பொருளாம் சிவமும் காண பார்ப்பவனே அவனாய் பார்ப்பதெல்லாம் அவன் அலையாய் உணரலாகும் என்பதைப் போல கண்ணால் காணுகின்ற ஒவ்வொரு பொருட்களோடும் கருத்தூன்றி இந்த பொருள் எப்படி இருக்கிறது? இந்த பொருள் பல விண்கள் சேர்ந்த கூட்டாக இருக்கிறது. இந்த விண் எங்கே இருந்து வந்தது? இந்த விண் பரமாணு என்கின்ற ஒரு சூழ்நிலைகள் சேர்ந்ததாலே அது விண்ணாக மாறியது. இந்த சூழ்நிலை எங்கே இருந்து வந்தது? இது சூழ்நிலையாக வருவதற்கு முன்னால், பரமாணுவாக வருவதற்கு முன்னால் அது அசையாத மெய்ப்பொருளாக சிவமாக இருந்தது. அசைந்தால் அது அலை, நின்றால் அது கடல். இயக்கமாக இருக்கும் பொழுது அது பரமாணு, இயக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது அது இருப்பு நிலை. உயிர் அசைந்தால் நாம் அதை இயக்கம் என்று சொல்லுகின்றோம். உயிர் அசையாமல் இருந்தால் அதை நாம் மெய்ப்பொருள் என்று சொல்லுகிறோம். அதனால்தான் இலக்கணத்திலே சொன்னார்கள், மெய் அசைந்தால் உயிர், உயிர் அசைவினை நிறுத்தினால் மெய். இருப்பு அது இயக்கத்திற்கு வந்தால் அதை நாம் சக்தி என்று சொல்லுகின்றோம். சக்தியில் இருக்கின்ற இயக்கம் நின்றுவிட்டால் அதை நாம் இருப்பு, சிவம் என்று சொல்லுகின்றோம். அப்பொழுது தோற்றத்தில் நாம் யாரை பார்க்கிறோம்? எல்லாவற்றையும் இறைவனுடைய பின்னங்களாகவே பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது கற்புலனால் காணுகின்ற பொருட்களோடே கருத்தோன்றி விண்ணறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்தபோது உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம். இந்த எத்தனையோ எண்ணிலடங்காத இந்த உலகங்கள் அவை அனைத்தும் அணுக்களினுடைய ஒரு சேர்க்கைதான். எனவே அத்தனை உலகங்களும் தெய்வமயமாக நமக்கு தோன்றுகிறது. அப்படிப்பட்ட இந்த உலகங்களே ஒரு உயிர் தோன்றி அது பல்வேறு உயிர்களாக பரிணாமத்திலே வளர்ச்சி பெற்று நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட லட்சக்கணக்கான உயிர் வகைகளாக தோற்றமளிக்கிறது. அந்த உயிர்களையெல்லாம் பார்க்கின்றோம். அந்த உயிர் வகையாம் லட்சங்களும் தெய்வமயமாக நமக்கு காட்சியளிக்கிறது. இது எல்லாம் நினைக்கின்ற மனம் அப்படியே ஒன்றி உயிரிலே ஒடுங்கி பரத்திலே லயிக்கின்றது. அந்த அனுபவம் எப்படி இருக்கிறது? மௌனமாக இருக்கிறது, பேரின்பமாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பமாகும். வார்த்தைகளிலே அதை நாம் விளக்க முடியாது, அட்சரங்கள் கொண்டு எழுத முடியாது. இந்த ஆனந்த அனுபவத்தை மௌனமன்றோ என்றார் சாமி. அதனால்தான் உணர்ந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்பதை விளங்கிக் கொண்ட பிறகு நீங்கள் மகான்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் அவர்கள் அன்பின் திருவுருவங்களாக தானாகவே மாறிப்போனார்கள். அவர்களுடைய செய்திகளெல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடாக, வார்த்தைகளெல்லாம் அன்பினுடைய வார்த்தைகளாக, அந்த தெய்வத்தன்மையை அவர்கள் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளும் வண்ணம் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்தது. இதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நாம் தவத்தில்தான் தோய வேண்டும். அந்த தவத்தில் நாம் நம்மை இணைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் எப்பொழுதுமே நாம் அன்பின் வெளிப்பாடாக ஆக்கிக்கொண்டோம் என்று சொன்னால் உண்மையான மனவள கலைஞர்களாக நாம் வாழ்கிறோம் என்கின்ற நிறைவு நமக்கு இருக்கும். சுவாமிஜி அவர்களுடைய ஒரு அருள் வேட்பினை இந்த விரிந்த நிலைத்த அன்பினுடைய ஒரு நிறைவு கவியாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு, இப்படித்தான் நாம் எல்லோரும் வாழ வேண்டும். ஒரு குடையின் கீழ்
உலக நாடடைத்தும் ஒன்றுபட்டு உயர் அறிஞர் கட்சியின் கீழ் ஒத்துதவி அமைதியாக வாழ வேண்டும். இரு நிலைகள், இருப்பு சிவம், இயக்கம் விண் இணைப்பேதான் எல்லா தோற்றங்களுமே எனும் உண்மை மக்கள் எல்லாம் உணர வேண்டும். கருவுற்ற நாள் முதலாம் பிறப்பு, இறப்பு, வளர்ப்பு, கல்வி பிறவும் இறை உணர்வு அறத்தால் பேருலகில் மாந்தருக்கே அமைய வேண்டும். திருவருளாம் தெய்வமது திகழ் காந்த ஆற்றலாய் செயலுக்கு தக்கபடி தீர்வு தரும் நீதி மக்கள் உணர வேண்டும் என்று சொல்லுவார்கள். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து அதை செயல்படுத்தி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தெய்வீகமானதாக இருக்கும். வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற நிறைவு நம்மிடத்திலே இருக்கும். இந்த சிந்தனை நம்மை மேலும் மேலும் தூய்மையாக்கட்டும். அருட்தந்தையின் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை செம்மைப்படுத்தட்டும். நிறைவால் நிறை என்று ஒரு கவி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது ஞானமும் வாழ்வும் 273வது பாடல். அதை நான் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய விழிப்புக்காக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது, நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலகப் பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள் நுழையா. இப்பேறு தவத்தாலன்றி யார் பெறுவர், யார் தருவர்? அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். இந்த செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு நம்மிடத்தில் இருந்தால் நாம் எப்பொழுதும் நம்மிடத்திலே தேவையில்லாத பதிவுகள் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். எப்பொழுதுமே விழிப்பு நிலையில் நாம் இறைநிலையோடு நம்மை இணைத்து கொண்டே இருப்போம். அப்படி இணைத்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் அன்பானவர்களாக மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம். அதை தவிர நமக்கு வேறு எந்த விதமான ஒரு எண்ணமும் நம்மிடத்திலே எழாது. அதை உணர்ந்து கொண்டு வாழ வேண்டுமானால் நான் உங்களை பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன். நாம் அன்பிலே இணைவோம், அன்பாலே இணைவோம், அன்பாய் இணைவோம், அன்பாய் வாழ்வோம், அன்பில் வாழ்வோம். அனைவரையும் நம்மோடு இணைத்து கொண்டு உலகம் முழுவதும் மனவளக்கலை குடும்பம் என்கின்ற உன்னதமான உயர் ஞானத்திலே நம்மை இணைத்து கொள்வோம். சுவாமி சொல்வதைப் போல நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ நில உலகில் மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும். நான் உங்களை மீண்டும் பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன். அருட்தந்தையின் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை ஆழ தூய்மைப்படுத்தக்கூடிய வார்த்தை. அதை பேசுவதோடு கேட்பதோடு நின்று விடாமல் அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தி வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். சுவாமி சொல்கிறார், நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ நில உலகில் மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும். குறை காணும் பழக்கத்தை விட்டுவிட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு கொள்ள வேண்டும். குறை காணும் பழக்கத்தை விட்டுவிட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு கொள்ள வேண்டும்.
உறைவிடமும் உணவும் பால் உறவும் மதிப்போடு உழைத்து பெற்று அளவு முறையோடு துய்க்க வேண்டும். உறைவிடமும் உணவும் பால் உறவும் மதிப்போடு உழைத்து பெற்று அளவு முறையோடு துய்க்க வேண்டும். மறைபொருளாம் மெய்ப்பொருளை அறிய அருட்குருவை மதித்து தவம் அறம் கற்று பற்றி வாழ வேண்டும். எனவே அந்த வகையில் நாம் எல்லோரும் நம்மை அருட்தந்தை அவர்களோடு இணைத்து கொண்டு அவர்கள் எப்பொழுதெல்லாம் நம்மோடு இணைந்திருக்கின்ற உண்மையை உணர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இறை உணர்விலே திளைப்பவர்களாக, அன்பும் கருணையும் மிக்கவர்களாக, புரிந்த நிலைத்த அன்பிலே வாழ்பவர்களாக, எல்லோருக்கும் அந்த அன்பை பகிர்ந்தளிப்பவர்களாக, வாழ்க்கையில் ஒரு நிலையில் வாழ்கிறோம் என்கின்ற நிறைவினை பெற்றவர்களாக நாம் வாழ்வோம். அந்த வாழ்க்கையை இறை ஆற்றல் நமக்கு கொடுக்கட்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான நல்ல வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து, மனவளக் கலைஞர்களாகிய நாம் அன்பானவர்களாகத்தான் வாழ வேண்டும், அன்பு மிக்கவர்களாகத்தான் வாழ வேண்டும், அன்பை வாரி வழங்கிக் கொண்டே இருக்கின்ற வள்ளல்களாக வாழ வேண்டும். நம்மை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் மனவளக் கலைஞர்களாக இருப்பவர்கள் இப்படி அன்பாகத்தான் இருப்பார்கள் என்று எண்ணும் வண்ணம் நம்முடைய வாழ்க்கை நம்மாலே வாழப்பட வேண்டும். அந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று சொல்லி மீண்டும் உங்களை எல்லாம் வணங்கி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறைநிலையை நான் வேண்டிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, மிகவும் சிறப்பாக அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் முனைவர் இளமுருகன் ஐயா அவர்கள் விரிந்த நிலைத்த அன்பு என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனையை உயர்த்தி இருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவிக்கும் விதமாக அனைவரும் தவ நிலைக்கு வந்துவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் முனைவர் இளமுருகன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று குருவினுடைய நினைவில் நின்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். நேற்றைய தினம் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றார்கள். இன்னும் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கியும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். குரு காணிக்கை வழங்கிய அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் குருவினுடைய நினைவிலிருந்து தெரிவித்து மகிழ்கிறோம். மனமுவந்து தாங்கள் அளிக்கும் குரு காணிக்கைக்கு இந்திய வருமான வரித்துறையின் 80Gயின் படி வருமான வரிவிலக்கு உண்டு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, 1,00,000 அன்பர்கள் வரை கலந்து தவம் செய்யக்கூடிய ஆன்மீக உலக சாதனை நம்முடைய ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலே நடைபெற இருக்கின்றது. அது பற்றிய ஒரு சிறிய காணொளி காட்சியை நாம் அனைவரும் தற்போது காணலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆத்மார்த்தமான வேண்டுகோள். ஆன்மீக உலக சாதனை தவம் 15வது வேதாத்திரிய வேள்வி தினம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியும் உலகம் முழுவதும் சென்றடைய ஒன்று கூடுவோம். மார்ச் 28, 2021 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி தினத்தில் ஆன்மீக உலக சாதனை புரிய தாங்களும்
தங்கள் குடும்பத்தினரும் அனைவரும் ஒரு சேர அமர்ந்து இந்த தவத்தில் ஈடுபடலாம். பஞ்சபூத நவகிரக தவம் இயற்ற உங்கள் குடும்பத்தினர், உறவினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த தவத்தை சிறப்பித்து தர வேண்டும். இருந்த இடத்தில் இருந்து கொண்டே, ஒரு செல்போன் மட்டும் இருந்தால் போதும், அங்கிருந்து கொண்டே நீங்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அன்போடு வரவேற்கிறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மனவளக்கலை மன்றங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மார்ச் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு இந்த தவத்தில் அனைவரும் கலந்து கொள்ள மீண்டும் வேண்டுகிறோம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, ஆன்மீக உலக சாதனை நிகழ்ச்சியை உங்கள் அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்தி அனைவரும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலே இணைந்து பஞ்சபூத நவகிரக தவத்தை மகரிஷியோடு இணைந்து செய்யுமாறு அன்போடு இணைப்பில் இணைந்துள்ள அனைவரையும் சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறோம். அன்பர்களே, இந்த இணைப்பு நமக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்த நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ அருள்நிதி SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். அதே போல இணையம் வழியாக இந்த இணைப்பு காலை 5:15 மணி முதல் இரவு 9 மணி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளோடு பெங்களூரிலிருந்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தகவல் தொழில்நுட்ப இயக்குனர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கிருஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்ட் பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்து பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கும் ஆழியார் IT டெக்னிக்கல் டீம் உதவியாளர்கள் அனைவருக்கும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் மாலை நேர நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த அன்பர்கள் அனைவருக்கும் குருவினுடைய நினைவில் நின்று உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இனி ஆங்கில நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இனி அடுத்த ஆங்கில நிகழ்ச்சியாக நமது ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் பேராசிரியர் ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்தி அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள், உலகநல வாழ்த்தோடு இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். வழக்கம் போல் நாளை காலை 5:15 மணிக்கு இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கம், 5:30 மணிக்கு சாந்தி தவம் தமிழில் நடைபெறும், 6 மணிக்கு உடற்பயிற்சி, 7 மணிக்கு ஆங்கிலத்தில் சாந்தி தவம், காலை 10:50 மணிக்கு மகரிஷி அவர்களின் கவிதை மற்றும் விளக்கம், அதனைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து அன்பு மலர கடவுள் அறிவு என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கும் பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். இனி மாலை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை மாலை 6 மணிக்கு ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் மகரிஷியோடு இணைந்து பஞ்சபூத நவகிரக தவம் ஆன்மீக உலக சாதனை புரிய அனைவரும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியோடு இணைந்திடுவோம். மாலை 6:30 மணிக்கு பேராசிரியர் பொன்னி சௌமித்ரன் அம்மா அவர்கள் சென்னையிலிருந்து பெண்ணினம் வாழ்க என்ற தலைப்பில் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் மூலமாக சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் பேராசிரியர் உரை, அறிவிப்புகள், உலக நல வாழ்த்தோடு நாளைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனவளக்கலை பேராசிரியர்கள் காலை மாலை 2 வேளைகளிலும் பல்வேறு தலைப்புகளில் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனைகளை உயர்த்தி வருகின்றார்கள். 1000 அன்பர்கள் வரை கலந்து கொள்ளக்கூடிய வசதி ஆழியார் இணைப்பிலே செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை அன்போடு தெரிவித்து கொண்டு ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியையும் உங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூறி அனைவரையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறச் செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு
ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்ட் பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனைவரும் ஓய்வு நேரங்களில் கேட்டு மகிழலாம். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியையும் தங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி அனைவரையும் பயன்பெற வைப்பது குருவுக்கும் சமுதாயத்துக்கும் நாம் அளிக்கும் குரு காணிக்கை என்று கூறி இத்துணை நேரம் இந்த ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் இணைந்திருந்த அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி உள்ளங்களில் வேதாத்ரியம் வளர உள்ளங்கைகளில் வேதாத்ரியம் மலர என்றும் இணைந்திடுங்கள். காலையில் ஆழியார் ஜூம் இணைப்பிலும் மாலையில் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆழியார் ஜூம் இணைப்பு எண் 8191181911 பாஸ்கோட் ALIYAR என அன்போடு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை காலை 10:50 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பிற்கு இனிய அருள்நிதி எம் உமாசங்கரி. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Be blessed by the divine. Let's join together to do online meditation and make a spiritual world record to spread the power of Kundalini Yoga taught by Yogiraj Vethathiri Maharishi. Join us to do 5 elements and 9 planets meditation on March 28, 2021 at 6 p.m. Indian Standard Time. Please subscribe to Sky Yoga TV channel on YouTube by pressing the bell button and participate in the online meditation. Please contact nearest Sky centers for further details. Join us with your family and friends and make it as a grand success. Be blessed by the divine. 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 May the whole world enjoy prosperity, happiness, and peace. A very good evening and a warm welcome to one and all present here for the spiritual session in English on behalf of our World Community Service Center IT team Aliyar. 2 decades ago, radio was our favorite entertainment. The first invention using the frequency waves in the magnetic field to capture voice played and listen to the same without any connecting wires. I never knew the meaning of frequency to which we used to tune in to our favorite radio programs until I came to Vedatriyam, where Maharishi explains clearly about mental frequencies and how to manage them. Today, we have our Sky Professor J. Prakash Goyal enlighten us with a curious topic, linking radio with mind. Let us hear to what he says. But before proceeding to the speech, a few words of introduction about our professor. Professor J. Prakash Goyal became Sky Master in 1996. In 2014, he did Sky Vision Diploma course. In the same year, he became Assistant Professor Trainee. Since 2010, he is teaching Sky Yoga in Sky Society Singapore. He is also a Vice President in Sky Development Society Singapore. He is a software solution architect in Ernst & Young Singapore. I now request our Professor J. Prakash Goyal to proceed with his speech on the topic, Radio is referred to mind. Be blessed by the divine bliss. May the whole world enjoy prosperity, happiness, and peace. A very warm welcome to the intellectuals of Vedatriyam and my dear guest. Before practicing Vedatriyam, when I used to return home, after locking the doors, I used to keep the keys somewhere. Next day morning, when I had to go to office, I used to search for the keys all over the house desperately.
Similarly, I used to keep my specs somewhere, and the next time when I needed it, I was unable to find it. I used to wonder, it was me who has kept the keys and the specs, and why I'm unable to remember where I have kept it. When I started practicing Vettatriyam, I understood there is a wonderful science behind it. I would like to share what I learned in Vettatriyam in today's speech titled Tune Your Radio. The one very amazing aspect of human being is mind, which makes us distinct from other living beings. Mind is a biomagnetic wave. It functions in the form of spiral waves. How does mind function? All our experiences, whatever we see, whatever we hear, whatever we smell, whatever we taste, and whatever we feel, and whatever we think, are compressed in miniature form as imprints and stored in the genetic center. Later, the mind expands them and magnifies them into thoughts whenever we recall them. For example, we see a cow. The image of the cow gets compressed, then converted as a characterized biomagnetic wave. When the wave reaches the genetic center, it gets stored as imprints. When we hear the word cow or see a cow on the road, the imprints, that is the characterized biomagnetism, is retrieved from the genetic center, gets expanded in the brain as thought. We then realize where we saw the cow, the characteristics of the cow, etc. It's somewhat similar to how the computer works. We can save images, videos, sounds, etc. in the computer. They get stored as binary data in the hard disk. When we want to retrieve, we search for them in the computer. In the screen shown, I was able to successfully retrieve the image of the cow. Can we always successfully retrieve the information stored in our genetic center? The answer is no. Our system works something like gramophone system. If a song in a gramophone is recorded at 45 RPM, revolutions per minute, but when we play the gramophone at 78 RPM, the sound produced will be a false, absurd, or distorted. That is, we will not be able to enjoy the song. Likewise, our mind works. Each and every experience is magnetically stored at a particular associated frequency. Whenever the mind touches that particular frequency, the memory of the experience will reflect as thought. For example, when students study at home, they try to find a calm and quiet corner. Then the studied material gets stored at a particular frequency, say 14 cycles per second. In the examination hall, when the students are tensed, the mental frequency goes to a higher level, say 20 cycles per second. For this reason, the information stored at lower frequency does not come to the mind. But if they can remain calm, the information memorized at the lower frequency can be easily accessed. If any imprint stored at lower speed may not be retrievable at a higher speed. I got answer to my question. The question was,
It was me who has kept the keys and the specs, and why I'm unable to remember where I have kept it. Probably when I came back to home, I was relaxed. Mind was functioning at lower frequency, probably 14 seconds per second. When I wanted to go to office in the morning, I was tensed as I was getting late. The frequency of the mind was higher, probably 20 seconds per cycle per second. Hence, I was unable to remember where I kept my keys. Instead of RPM, the speed of mind is measured as frequency in cycles per second. An instrument called electroencephalograph is used to measure the frequency of the mind. Scientists have discovered that the mind works at frequencies ranging from 1 to 40 cycles per second. They are categorized into four ranges of frequencies or waveforms. Beta wave 14 to 40 cycles per second, alpha wave 8 to 13 cycles per second, theta wave 4 to 7 cycles per second, delta wave 1 to 3 cycles per second. When a person is fully awake and perceives through five senses, the frequency of the mind ranges from 14 to 40 cycles per second. The mind is in the beta level. If you take a look at the waveform, the waves are closely packed. The wavelength is short. At the beta level, the mind is at emotional state and generates emotional thoughts such as anger, vengeance, anxiety, etc. At emotional state, consumption of biomagnetism is very high. We feel exhausted very fast. At beta level, we are in the constant state of stress, tension, and state of forgetfulness. Recalling my key example, probably my mind was in beta level. I was tensed as I was getting late to the office and hence unable to remember where I kept my keys. If one can keep the mental frequency below 14 cycles per second, they can avoid and get relieved from the state of emotional turmoil and can enjoy happiness and peace. During Agna meditation, that is concentrating in between your eyebrows, and during Turiya meditation, that is concentrating at your crown chakra or at the center of your head, the mind comes to the alpha level. The mind functions at a very subtle frequencies, that is 8 to 13 cycles per second. The state of mind changes from the emotional to peaceful state. We are fully awake and in a state of total awareness. Two things happens at the state of awareness. Whatever we think, we say, or we do, we will do with awareness. We will remember where we kept our things. In my case, I remember where I kept my keys and my specs. Secondly, we become self-disciplined. In state of forgetfulness, we keep things here and there. In state of awareness, we will keep right things at its right place. If you observe, the alpha waveform is loosely packed and the wavelength is bigger than the beta wave. At alpha level, the biomagnetism is conserved due to lower level of consumption and the mental acuity is increased. The six bad temperaments with greed, anger, miserliness, immoral sexual passion, vanity, and vengeance are transformed into good characters like contentment, tolerance, charity, chastity, equality, and forgiveness.
During deep meditation, that is, while practicing Turyatitam meditation and while concentrating at the universal field, the frequencies of mind waves comes down further to the theta level of 4 to 7 cycles per second. Theta waveform shows a wider wavelength. The mind expands to the level of the entire universe. The capacity of mind to expand increases with a decrease in the frequency. It expands to contain within it the entire universe, comprising of the sun, the moon, and the millions of planets, stars, and galaxies. The mind acquires the knowledge of the universe. I was wondering whether it is really possible. I believed when I came to know about twin stars, Miser and Alcor. In most twin stars system, one star is stationary and other rotates around it, while in this case both rotate in sync. The pair is considered to symbolize marriage, where both husband and wife must do all things in sync, and that husband must not rotate around the wife, or wife should not dance to the tune of her husband. If you look at the slide, thousands of years ago, the ancient rishis named these twin stars as Arundhati and Vasistha, whereas the first known practical telescope were invented in Netherlands at the beginning of the 17th century. So how is it possible that rishis knew about the stars way far away, thousands of light years away, whereas the telescope were only recently invented? It's possible only through the expansion of mind. Let's further analyze scientifically. Using the formula, wavelength is equal to speed by frequency. In our case, mind wave length is equal to speed. Speed can be speed of light or speed of sound divided by frequency of mind. Any number divided by a smaller number, the result will be a bigger number. Say we divide 12 by 4 is equal to 3. And if you divide 12 by 2, it's even bigger number. So if we divide speed by the frequency at beta level or at a high frequency, you can see the wavelength is short. When we divide the speed by frequency at theta level or the low frequency, you can see the wavelength are big. What happens if the frequency tends to 0? The wavelength goes to infinity. Remember, mind is a biomagnetic wave. This is how the expansion of mind works. It expands to contain within it the entire universe, comprising the sun, the moon, the millions of stars, planets, galaxies, etc. Mind acquires the knowledge of anything it comes in contact with. When the mind transcends the universe and reaches the absolute space, through further Turyatita meditation, it comes to the delta level of 1 to 3 cycles per second. Delta waveform shows an even wider wavelength. At this point, the mind merges into the divine state to become one with it. One feels ecstasy and achieves perfection of consciousness. The purpose of life is achieved. We tune our radio to various frequencies to either listen to news, songs, or cricket commentary. Likewise, tune your mental frequency to lower frequencies such as alpha, theta, and delta levels. As in the states of lower frequencies, intellectual strength, willpower, and creativity are increased, and one remains in a receptive, tolerant, and magnanimous state of mind. Before signing off, let me tune to the divine channel.
வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். Thank you very much, Professor, for your nice explanation about mind and its frequencies using radio. You have impressed upon the need to practice all methods given by our Maharishi to achieve the required frequency at which we want to tune our mind. Thank you, sir. Now we move on to the important announcements. COVID cases are again on the increase, and while vaccination is the one method, we have the natural way to improve our immunity level through Kayakalpa, the ancient Siddha practice. You can learn this Kayakalpa online from the comfort of your home by registering yourself at kayakalpayoga.edu.in. Download the Android app and recommend it to your friends and relatives. Visit kundaliniyoga.edu.in, where all Sky courses are offered in online mode in 3 languages, English, Tamil or Kannada, for ease of your learning. Check Anbali app on Android phones to access or download our Swamiji's precious speeches. Sky Yoga TV is our YouTube channel and Facebook page. Please connect with them and subscribe and click the bell button to get notifications about all our programs. You can also listen to all past speeches of our professors on various concepts of Sky Yoga. Just 4 days to go. Coming Sunday on 28th March 2021 at 6 p.m, WCSC has scheduled a spiritual world record event involving more than 1 lakh participants en masse online performing Panchabhuta Navagraha meditation live on our YouTube channel. You all must have already subscribed to the channel. If not, please do it immediately and log in individually at the time of meditation. Set reminder and be a proud participant of the event. Also remind and encourage your relatives and friends to join the event. Donate generously to the World Community Service Center through Anbali app or our Prime website vedatri.edu.in. All donations are eligible for income tax exemption under 80G. It is now time for us to express our gratitude to speaker of today's session. Let us all come to Duriya state to bless our Professor Jayaprakash Goyal for his excellent speech. Professor Jayaprakash Goyal, be blessed by the Divine. His good health be blessed by the Divine. His loving family be blessed by the Divine. His divine services be blessed by the Divine. We would like to extend our blessings to the Sky meditators for their kind donations yesterday. Your generous donations will help us a lot to serve the society. By the grace of the Divine, may you and your family enjoy good health, long life, enough wealth, prosperity, wisdom and peace. Be blessed by the Divine. We are happy to bring the following online programs live from Arya Temple of Consciousness tomorrow at 5:15 a.m. 9 Center Meditation in Tamil, 6 a.m. Exercises in Tamil, 7 a.m. 9 Center Meditation in English, 11 a.m. Speech in Tamil by Professor Ganeshan from Chennai on topic Anbu Malara, Kadavul Arivu. Evening program details to be telecast live in YouTube channel of Sky Yoga TV. 6 p.m. Panchabhuta Navagraha meditation prelude for the special spiritual world record event scheduled for March 28th. 6:30 p.m. speech in Tamil by Sky Professor Ponni Saumitran from Chennai on topic Penninam Valga, followed by speech in English.
Please share the program invites with your friends and relatives to get more people benefited through our practices. We thank our beloved President Arulnidhi Padma Shri S.K.M. Mailanandam Sir for his leadership, continuous support and guidance. Looking forward to seeing you all tomorrow. Till then, stay safe and practice our Kundalini Yoga. This is Radha Ravichandran signing off from the Aliyar World Community Service Center IT team. Be blessed by the Divine. Good night all. Let us end the session with world prayer. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே